துலாம் இந்த மாதத்திற்கு ஒரு சலாம் போடலாம். இவங்க ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 5ஆம் தேதியிலேருந்து லாபஸ்தானத்துக்கு வர நல்ல லாபம் இருக்கும். வாழ்க்கையில் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார உயர்வு நிச்சயம் இந்த மாதம். செவ்வாய் போய் 8ல் உட்கார்ந்துருக்காரு. சிலருக்கு அது மாங்கல்ய தோஷமாக இருக்கும். அதில் ரொம்ப அதிகமாக லைஃப் பார்ட்னருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும். பொதுவாக துலா ராசிக்கு திருமண வாழ்க்கையில் பலருக்கு பிரச்சனை இருக்கும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, தப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதம் கொஞ்சம் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு ஜூலை மாதம் எப்படி அமைய போகுது? துலாம் இந்த மாதத்திற்கு ஒரு சலாம் போடலாம். அவ்வளவு நல்ல மாதம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 5ஆம் தேதியிலேருந்து லாபஸ்தானத்துக்கு வரார். நல்ல லாபம் இருக்கும். வாழ்க்கையில் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார உயர்வு நிச்சயம் இந்த மாதம் வரும். நல்ல சம்பாதிப்பாங்க. அதிகம் சம்பாதிக்க போகிற மாதமாகவும் இருக்கும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒரு முக்கியமான ஆர்டர் எதிர்பார்க்குறாங்க, ஃபாரின்லேருந்து கூட எதிர்பார்க்குறாங்க வச்சுக்கோங்க. அந்த ஆர்டர் இப்போ கிடைக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட ஆர்டர்கள் கிடைக்கும். இவங்களுடைய பொருள்களில் குவாலிட்டிக்கு மட்டும் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கணும். அதே மாதிரி மூச்சு சம்பந்தமான சிக்கல்கள் சிலருக்கு இருக்கலாம். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம். துளாராசிக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா சாப்பாட்டில் என்றைக்குமே கவனமாக இருக்கணும். ரொம்ப கொழுப்பு உணவுகள், மசாலா ஐட்டங்கள் இதெல்லாம் துளாராசிக்கு ஒத்துக்கிறது இல்லை. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த சாப்பாட்டினாலேயே பார்த்திங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம், வேறு சில ப்ராப்ளம்லாம் இவங்களுக்கு இருக்கும். ஸோ சாப்பாட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். கணவன் மனைவி உறவு அப்படிங்கும்போது மனைவியுடைய சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். துளாராசிக்கு இந்த மாதம் நல்லாயிருக்கும். ஆனால் கணவன் எடுத்துக்கும் போது கணவனுக்கும் அந்த மனைவிக்கு அப்படி இவருக்கும் இவர் கணவருக்கும் இடையில் ப்ராப்ளங்கள் தரக்கூடிய மாதம். செவ்வாய் போய் 8ல் உட்கார்ந்துருக்காரு. சிலருக்கு அது மாங்கல்ய தோஷமாக இருக்கும். சிலருக்கு கணவருடைய ஹெல்த் பாதிப்பு இருக்கும். கணவன் மனைவி உறவில் பிரச்சனை இருக்கும். அதில் ரொம்ப அதிகமாக லைஃப் பார்ட்னருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும். பொதுவாக துளாராசிக்கு திருமண வாழ்க்கையில் பலருக்கு பிரச்சனை இருக்கும். என்ன காரணம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, தப்புன்னு சொல்லுவாங்க. அது ஹஸ்பண்டாக இருந்தாலும் பெத்த தாயாக இருந்தால் கூட அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டால் தப்புன்னு சொல்லுவாங்க. அதனாலேயே அவங்களுக்கு சில ப்ராப்ளங்களை ஃபேமிலி லைஃப்பில் சந்திக்கிறாங்க. ஸோ இந்த மாதம் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இவங்க இருந்துக்கிறது நல்லது. 10ஆம் இடத்துல குரு சுக்கிரன் இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் பெரிய லாபம் கொடுக்கும். பெரிய அளவுக்கு ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவாங்க. நிறைய ஒர்க்கர்ஸ் இப்போ கிடைப்பாங்க. அதெல்லாம் இருக்குது. வேறு மொழி பேசக்கூடியவங்க இருக்காங்க பாருங்கள், அவங்க நிறைய ஒர்க்கர்ஸ் கிடைப்பாங்க. இவங்கள்ட்ட ஏற்கனவே இருக்கிற ஒர்க்கர்ஸ் விலகி போகிற சூழல் 15ஆம் தேதிக்கு மேலே வருது. ஏன்னா சனி 6ல் வக்கரமடைகிறார். அதனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இவர்களை விட்டு விலகி செல்வதும், அதற்கு பதிலாக மாற்று மொழி பேசக்கூடியவர்கள் வேலைக்கு மறுத்துவதும் இந்த மாதம் இவங்களுக்கு அதிகம் சுட்டி காட்டுது. கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு இதிலெல்லாம் பெரிய வெற்றிகள் சேரும். இந்த மாதம் மிக முக்கியமாக தெரிஞ்சுக்கணும், கடன் வாங்கக்கூடாது. ஓகே, துளாராசிக்காரங்க கடன் இந்த மாதம் வாங்கினாங்கன்னா பெரிய அளவுக்கு அந்த கடன் வளர்ந்துடும். பிற்காலத்தில் அது அடைக்கிறது சிரமமாக போயிடும். அதனால் கடன் வாங்குவதை தவிர்க்கலாம். குடும்பத்தில் நல்ல நல்ல விஷயங்கள், மங்கள காரியங்கள் கூடி வரும். மகளுக்கு அவங்க எதிர்பார்ப்பு நல்ல பூர்த்தியாகும். படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும். படிப்பும் ரொம்ப நல்லா வரும். புரியாத பாடம் கூட இப்போ புரியும். டீச்சர்ஸோடைய சப்போர்ட் கிடைக்கும். அது நல்லாயிருக்கும். பட் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ஜாலி ட்ரிப்பு வெளியே போகிறாங்க வச்சுக்கோங்களேன், அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு மலை ஏறுறாங்க, இல்லை சட்டப்பூர்வமற்ற விஷயங்கள் ஏதாவது செய்கிறாங்க அப்படின்னா அதில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்தால் போதும். அப்படி இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதம் நல்ல மாதம். சூப்பர் சார், சூப்பர். ஸோ எந்த கடவுளை வழிபட்டால் துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும்? நீங்கள் கேட்குற மாதிரி இந்த மாதம் எதில் இவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் இவர்கள் சட்டத்திட்டங்களை மதித்து நடக்கலைன்னா காவல்துறையினரால் சில ஃபைன் விதிக்கப்படலாம். ஓகே, அதில் இவங்க கவனமாக இருக்கணும். அதே போல் இவர்களுக்கு இந்த பொழுதுபோக்கு விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லிட்டோம். தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது சமயபுரம் மாரியம்மன். சமயபுரம் மாரியம்மனை வெள்ளிக்கிழமையில் போய் கும்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்ல பலன் இருக்கும். ஓகே சார், அற்புதம். துலாம் ராசி என்பவர்களுக்கு ஜூலை மாதம் எப்படி அமைய போகுதுன்னு ஒரு அற்புதமான பலன் கொடுத்துருக்கீங்க சார். சூப்பர் சார். 2026ஆம் ஆண்டு ஜூலை மாத பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த மாதத்துடைய கிரகநிலைகள் பார்த்தோம்னா ரிஷப ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கார். மிதுன ராசியில் புதன் பகவானும் சூரிய பகவானும் அனுக்கிரகம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரம். கடக ராசியில் குரு பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கிறார்கள். கேது பகவான் சிம்ம ராசியிலும்
ராகு பகவான் கும்பராசியிலும் அருள்வாளித்து கொண்டிருக்கக்கூடிய காலம். சனி பகவான் மீனராசியில் இருக்கார். இந்த மாதம் சந்திர பகவான் பூராடம் நட்சத்திரத்தில் தொடங்கி ஒரு சுற்று வருகிறார். மீண்டும் பூராடம் நட்சத்திரத்துக்கு வருகிறார். அதை கடந்து உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம் வரைக்கும் அவருடைய பயணம் அமைகிறது. இந்த மாதம் இருக்கக்கூடிய விசேஷம் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த கிரகங்கள் இன்னும் என்னதாவது பயிற்சி இருக்கா அப்படின்னா, மிக முக்கியமாக சூரிய பகவான் ஆடி மாதம் ஆரம்பித்த உடனே கடகராசிக்குள்ளே பிரவேசம் செய்து விடுவார். அதே போல் சுக்கிர பகவான் ஜூலை மாதம் 5ஆம் தேதி சிம்மராசிக்குள்ளே பிரவேசமாகிறார். இதுதான் இந்த மாதத்துடைய கிரகநிலைகள். நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய கிரகநிலைகள். என்னென்ன விசேஷம் இருக்குது இந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் தேதி திருவோண விரதம். இந்த விரதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் மனசு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்களோ அவர்கள் இந்த திருவோண விரதம் இருந்தால் இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து விடுபடுவாங்க. ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி 3ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி. சங்கடங்கிற வார்த்தையை வச்சு தெரிஞ்சுக்கலாம். நமக்கு எவ்வளவு ஹடில்ஸ் லைஃப்பில் இருந்தாலும் தடைகள், ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறோம், அப்ளை பண்ணுறோம், அந்த ஜாப் கிடைக்க மாட்டேங்குது. இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக ஜாப் கிடைக்க மாட்டேங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ப்ராப்ளங்களெல்லாம் சால்வ் ஆகிறதுக்கு சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருந்து அன்றைக்கி ஈவினிங் இந்த விநாயகர் கோயிலெலாம் பார்த்திங்கன்னா எல்லா வகையான அபிஷேகங்களும் நடக்கும் சங்கடகர சதுர்த்தியில். அப்போது உங்களுக்கு நீங்கள் அபிஷேகத்துக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கலாம், இல்லை இருந்து கும்பிடலாம், பார்த்துட்டு வரலாம். அந்த விநாயகரை வழிபட்டாலே எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சொல்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி நிறைய ஃபாஸ்டிங்கில் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அது முக்கியமாக ஏகாதசி விரதம் அப்படின்னு பேர். அந்த ஏகாதசி விரதம் 10ஆம் தேதி வருது. அந்த ஏகாதசி விரதம் இருக்கிறதுல என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகமாகும். ஆகவே ஏகாதசி விரதத்தை முன்னோர்கள் சொன்னாங்க மறுநாள், அதுதான் முக்கியம், துவாதசின்னு வரும். அன்றைக்கி அகத்திக்கீரையை சாப்பாட்டை சேர்த்துக்கணும், நெல்லிக்காய் சேர்க்கணும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ஆனால் மிகப்பெரிய பலன் தரக்கூடிய விஷயங்களே முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா. அதே மாதிரி இந்த மாதம் 12ஆம் தேதி 26ஆம் தேதி 2 நாளும் பிரதோஷம் வருது. பிரதோஷ பூஜைகள் சிவன் கோயிலில் மிக முக்கியமான விசேஷம். அந்த பிரதோஷ பூஜை நடக்கும்போது எப்படி வழிபடணும், நிறைய பேர் பார்த்திங்கன்னா சிவன் கோயிலுக்கு போவாங்க, நந்தியுடைய காதுகளில் பேசுவாங்க. நமக்கு என்ன வேணுமோ சாமிகிட்ட சொல்கிறத விட நந்திகிட்ட சொன்னால் காரியம் நடந்துரும் அப்படின்னு சொல்லி வழிபடுவாங்க. அப்போ நந்தியின் காதுகளில் உங்கள் கோரிக்கைகளை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யலாம். அது 12ஆம் தேதி 26ஆம் தேதியும் சிவ வழிபாடு, பிரதோஷ வழிபாடு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்குது. மிக மிக முக்கியமாக நம்ம பார்க்க போவது 14ஆம் தேதி ஜூலை 14 அமாவாசை. இந்த அமாவாசைங்கிறது பித்திருக்களுக்குரிய நாள். நம்மளை வளர்த்த பெரியவர்கள், நம்ம தாய் தகப்பன் வளரக்கூடிய காலத்தில், அவங்க இருக்கக்கூடிய காலத்தில் அவர்கள் அருமை தெரியாமல் விட்டுட்டால், அவர்கள் இறந்து போயிட்டாங்களே, நாங்கள் அவர்களுக்கு நன்றி கடன் தெரிவிக்கக்கூடிய நாள் தான் அந்த அமாவாசை. ஜாதகத்தில் பித்ரு தோஷம்னு ஒன்று இருக்கும். ரொம்ப கடுமையான சோதனைகள் வரும். நம்மளை கூட படிச்சிருப்பாங்க, சில பேர் லைஃப்பில் நல்லா முன்னேறி இருப்பாங்க, நாம் மட்டும் முன்னேற முடியாமல் இருக்கும். ஒரு ஆஃபீஸில் ஒன்றா வேலை பார்ப்போம், கூட இருக்கிறவங்க சில பேர் நிறைய ப்ரமோட் ஆகி போயிடுவாங்க, நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்காது. ஏன் தடை அப்படின்னு போய் ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்தா அவங்க சொல்லுவாங்க, உங்கள் ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இருக்குது, அதுதான் காரணம். அப்போ இந்த பித்ரு தோஷம் நீங்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அமாவாசை திதி ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசை அன்றைக்கி எள்ளு தண்ணீரை இறைச்சி அமாவாசை தர்ப்பணத்தை கொடுக்குறோம். இந்த மாதம் இப்படி 14ஆம் தேதி வருது, அது ரொம்ப விசேஷம். 19ஆம் தேதி சஷ்டி விரதம். நமக்கெல்லாம் தெரியும், தமிழ் கடவுள்னு இந்த முருகப்பெருமானை சொல்கிறோம். மூவிர முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றின்னு அந்த முருகப்பெருமானுக்குரிய திதி சஷ்டி திதி, 6வது திதி. அதில் தான் அவருக்கு 6 முகன்னு பேர். அன்னைக்கு சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை. ஸோ இது இந்த மாதத்துடைய நல்ல பலன்களை எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்.